தமிழ்நாடு அரசும் சரி, மத்திய அரசும் சரி, மக்களை பத்தி சிந்திக்கிற ஒரு அரசே இல்ல. வீட்டு சிலிண்டர் தட்டுப்பாடு தான். நாங்க சிலிண்டர் புக் பண்றோம் வீட்டுக்கு, அதுவுமே புக் ஆக மாட்டேங்குது. சிட்டி உள்ள விறகு அடுப்பு யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க. இப்ப என்னன்னா அந்த சிலிண்டர் தட்டுப்பாடால கோவிட்டோட ரொம்ப மோசமா போயிட்டு. ஹாய் பிஎம் மீடியா மக்களே, இன்னைக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் பெட்ரோல் போட போனோம்னா 1 hour நிற்க வேண்டியதாக இருக்கு. ஹோட்டலில் போயிட்டு வடை கேட்டால் நீ கேஸ் கொடுப்பான்னு சொல்லி பாட்டி திட்டுறாங்க. என்ன இதுன்னே தெரில. சுத்தமாக வந்துட்டு கேஸு பெட்ரோல்லாம் இந்தியாவுக்கு இறக்குமதி ஆகிறது வந்துட்டு இந்த ஈரான்லேருந்து வரதை தடுத்து வச்சிருக்காங்க. அதனால வந்துட்டு ஹோட்டல்காரங்க மக்கள்லாம் எவ்வளோ பாதிக்கப்பட்டிருப்பாங்கன்னு அவங்ககிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இப்போ உடனே போர் நடக்கல, கிட்டத்தட்ட 1 மாசமா நடந்துட்டு இருக்கு. அப்போ போர் நடக்கையில இப்ப அங்கிருந்தா நம்மளுக்கு கச்சேரி எல்லாம் வருது, இந்த மாதிரி பாதிப்பு ஏற்படும், முன்னெச்சரிக்கை அதெல்லாம் எடுத்து வைப்பாங்கிற ஒரு சிந்தனை மத்திய மாநில அரசுகளுக்கு இது இல்லை. கேஸ் முழுசாவே பாதிப்பு தான், முழு பாதிப்பு தான். ஏன்னா இப்போ மாற்று வழியே இங்கே கிடையாது. இப்போ நம்ம கேஸ் இப்போ கமர்ஷியல் 1 வாரத்துக்கு முன்னாடியே நிறுத்திட்டாங்க. ஆரம்பத்தில் என்ன சொன்னாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தான் வரும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உடனே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. எல்லா இடத்துலையுமே கேட்டு பார்க்குறோம், கேஸே சுத்தமாக கிடைக்கல. வீட்டுக்கே இப்போ சிலிண்டர் இல்லாமல் ரொம்ப தட்டுப்பாடாக தான் இருக்குது. வீட்டுக்கு இப்போ புக் பண்ணாலே, இப்போ நம்ம கால் பண்ணாலே காலே போகலை, புக் பண்ணாலே புக் பண்ண முடியும். கமர்ஷியல் 1 வாரத்துக்கு முன்னாடி நிறுத்திட்டாங்க. இப்போ வீட்டுக்கு பயன்படுத்துகிற சின்ன சிலிண்டருமே இப்போ 4 நாள் ஆச்சு. கவர்மெண்ட் வந்து எந்த ரெஸ்பான்ஸும் இல்லைங்களா உங்களுக்கு? இல்லை, சுத்தமாக இல்லை. இப்போ யாருக்குமே தொடர்பு போட்டாலும் அவங்க யாருமே எந்த பதில் சொல்றது நல்ல தொடர்பு அங்கே எடுக்கிறதே இல்லை. போனே யாருக்குமே போக மாட்டாங்க. வீட்டு சிலிண்டர் தட்டுப்பாடு தான். நாங்க சிலிண்டர் புக் பண்றோம் வீட்டுக்கு, அதுவுமே புக் ஆக மாட்டேங்குது. ஆன்லைன் புக்கிங் தான் பண்றோம், அதுவுமே பாத்தீங்கன்னா ஷாப் இருக்கும். தொழில் பாதிச்சதுல நாங்க இன்னும் மீண்டு வர முடியல. அதனால எங்களுக்கு அத்தியாவசியமான இந்த பொருளை மட்டும் எங்களுக்கு சீக்கிரமே சப்ளை பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும். பிளஸ் உங்க கடையை நம்பி நிறைய கஸ்டமர்ஸ், பேச்சுலர்ஸ், கூலி தொழிலாளர்கள் சொன்னீங்க, அவங்களுக்குமே வந்து டோட்டலா இது டேமேஜ் ஆன மாதிரி தான். கண்டிப்பா கேட்டே போறாங்க, நாளைக்கு இருக்குமா, நாளைக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணுவீங்களான்னு. அந்த வார்த்தைக்கு எங்களால பதில் சொல்ல முடியும். அந்த மாதிரியான சரி வந்து நைட்டுமே நாளைக்கு இருக்குமா அப்படின்னு டவுட்டா கேட்டுட்டு போறாங்க. உணவுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இல்லையா? அந்த உணவுல நம்ம நிறுத்தவும் முடியாது, திருப்பும் நிறுத்தவும் முடியாது. என்ன பண்றதுன்னு எங்களுக்கும் தெரியல. இப்போதைக்கு எங்களால முடிஞ்ச வரைக்கும் அந்த விறகு அடுப்பு வச்சு செஞ்சுட்டு இருக்கோம். மக்களை ஏமாற்றக்கூடாதுன்னு எங்களால முடிஞ்ச வரைக்கும் நாங்க செஞ்சோம். சின்ன சின்ன விஷயங்கள்லாம் அதுல பண்ண முடியாதுல்ல. பல்கா ரைஸ் வேக வைக்கிறது அந்த மாதிரி பண்ணலாம், மற்றபடி இதெல்லாம் பண்ண முடியாது. இண்டக்ஷன் மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் பண்ண முடியாது. கேஸ் வந்தாதான் இருக்கு. டொமஸ்டிக் ப்ராப்ளம் இல்லாத மாதிரி நியூஸ் வருது. அது எப்படி பாத்தீங்க? அவங்க செய்தியில தான் சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க எந்த வீட்டுல போய் கேட்டாலும் பாருங்க, வீட்டுல சுத்தமா சிலிண்டரே கிடையாது. நாங்களே நான் மட்டும் இல்ல, பக்கத்து வீட்டுல எல்லாருமே இப்ப கடை இருக்க இடத்துல பக்கத்துல வீட்டுல எல்லா இடத்துமே நாங்க கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம். எங்கேயுமே சிலிண்டர் இல்ல. கால் பண்ணாலும் சுத்தமா போக கிடையாது. புக் பண்ணவே முடியல. நான் இப்போ வீட்டுக்கு பண்றேன்னா கூட கூகுள் பேல தான் பண்ணுவேன். ஆனா அதுலயுமே எனக்கு ரிஜெக்ட்னு தான் வருது. எதுவுமே பண்ண முடியும். நேர்ல போய் எதை செக் பண்ணி பாத்தீங்கன்னா? நேர்ல போய் செக் பண்றதுன்னா அந்த பக்கத்துல அந்த வலசர வாகத்துல தான் பார்க் கேஸ் அங்கே தான் எடுக்கிறோம். அங்கேயுமே சுத்தமா சிலிண்டர் இல்லைன்னு சொல்லி கேட்டெல்லாம் பூட்டி தான் வச்சிருக்கிறாங்க. அவங்களுமே லோக்கல்ல நீங்க வாங்குற இடத்துலயுமே டொமஸ்டிக் சிலிண்டருமே இல்லைன்னு இல்லன்னு தான் சொல்றாங்க. இதுக்கு வந்துட்டு அரசாங்கம் தான் காரணம் நினைக்கிறீங்களா, இல்ல அந்த போர் காரணம் நினைக்கிறீங்களா? ஒரு சரியான சிந்தனை தவறிட்டாங்க நம்ம சொல்றது. சரியான ஒரு தொலைநோக்கு சிந்தனை அவங்களுக்கு யாருக்குமே இல்லை. கவர்ச்சி அரசியல் தான் அவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க. மக்கள் சேவை அரசியல் கிடையாது. இது அந்த போர் தொடர்ந்துச்சுன்னா இது எவ்வளவு நாள் தாக்கு பிடிக்க முடியும்னு இருக்கு? எவ்வளவு நாள் தாக்கு பிடிக்குங்கிறது நம்மளுக்கு தெரியல. அது அரசாங்கம் தான் அது நிர்ணயம் செய்யணும். ஆனா இதனால பெரிய இழப்பை மக்கள் சந்திக்கிறாங்க. இன்னும் பெரிய இப்ப அடுத்து லாக்டவுன் போட போறங்கிற மாதிரி தான் சொல்றாங்க. என்ன ஆகுதுன்னு தெரியல. லாக்டவுன் எல்லாம் போட்டாக்க ரொம்ப சிரமமா போயிடும். இப்ப நம்ம கடைக்கு இப்ப கேஸ் தான் பயன்படுத்த முடியல, நம்ம விறகடுப்பு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது போய் கேட்டாலும் கூட இப்போ உடனே விறகு அடுப்பு கிடைக்கல. 2வது விறகு ரொம்ப விலை ஏறிடுச்சு. 3 மடங்கு விலை ஏறிடுச்சு விறகு. ஏன்னா எல்லாரும் போயிட்டு ஒன்னாகுமே எல்லாம் கிடைக்கல. அவங்க நாங்க தயார் பண்ணி நம்ம எடுத்துட்டு வரணும், அங்கங்க போய் வாங்கி எடுத்துட்டு வர்றோம். அதனால எங்களுக்கு போக்குவரத்து செலவெல்லாம் அதிகமாக வச்சு 3 மடங்கு விலை ஏற்றிட்டாங்க. அடுப்புமே எங்கள்கிட்ட ஸ்டாக் இல்லை. இனிமே நம்ம செஞ்சா குறைஞ்சபட்சம் 1 மாசம் ஆகும். இப்போ கடைக்கே வீட்டுக்கோ நான் விறகு அடுப்பு கேட்டா 1 மாசம் ஆகுன்றாங்க அடுப்புக்கே. ஆமா, இப்ப நாடு முழுவதும் மொத்த பேருமே இப்போ கோயம்புத்தூர் இந்த பக்கம் தான் அந்த அடுப்பு எல்லாம் செஞ்சு வருது. இப்ப நாங்க ஒரு 3 நாளா அவங்கள்ட்ட தொடர்பு கேட்டப்ப இல்ல இப்ப கிடைக்காது, 1 மாசம் கழிச்சுதான் எங்களால கொடுக்க முடியும். அது வரைக்குமே எங்களுக்கு புக்கிங் இருக்கு அப்படின்றாங்க. அவங்களுக்கு சுத்தமா இல்லைன்றத சொல்றாங்க. என்னோட பேரு கல்யாணகுமார். நான் இங்க வலசரவாக்கம் ஸ்ரீ ஸ்கந்த விலாசன்ற ஹோட்டல் நிறுவனத்தை வச்சிருக்கேன். கடந்த ஒரு வாரத்துக்குள்ள ரொம்ப அந்த ஒரு கேஸுடைய பிரச்சனைகள் பயங்கரமா அது எந்த லெவல்ல நீடிக்குமோ எப்படின்றது தெரியல. அதனால
இன்னும் ஒரு நாள் 2 நாள் தான் தாக்கு பிடிக்கிற மாதிரி நம்மகிட்ட கேஸ் இருக்கு. அதுக்கப்புறம் மேலுக்குள்ள இன்னொரு நம்ம ஸ்டவ் எல்லாம் அந்த புதுசா ஒன்று சொல்றாங்க, இந்த மாதிரி மரத்துல போட்டுட்டு கேஸ்ல கரண்ட்ல பண்ற மாதிரி சொல்றாங்க. அது எந்த இதுக்கு சாத்தியம்னு இருக்குல்ல. ஏன்னா அந்த ஃபோன் நம்பர் எவ்வளவு யூடியூப்ல ட்ரை பண்ணி பாக்குறோம். எல்லா போனும் பிஸியா இருக்கு. ஒரு சில கம்பெனி மூடிட்டாங்கன்றாங்க, ஒரு சில அது எந்த லெவல்ல சக்சஸ் ஆகுன்றதும் தெரியல. எல்லாமே இங்க பக்கத்துல சென்னையில எதுவுமே இல்லை. எல்லாமே கோயம்புத்தூர்ல, ஈரோடு அந்த மாதிரி தான் இருக்கு கம்பெனிஸ். ஏதாவது ஒரு சர்வீஸ்னா கூட நம்ம அங்கதான் போய் பாக்குற மாதிரி இருக்குன்ற மாதிரி டவுட். ஏன்னா நம்மளுக்கு அது புதுசு, நம்ம கேஸ் நம்பியே வாழ்ந்துட்டோம். இப்போ புதுசா திடீர்னு வந்து இப்போ விறகு கட்டினா இப்போ இந்த இதுல வந்து விறகு அடுப்பு யூஸ் பண்ற மாதிரியும் நம்மளுக்கு பாசிபிள் இல்லை. ஏன்னா அந்த மாதிரி சிட்டி உள்ள விறகு அடுப்பு யூஸ் பண்ண கூடாதுன்னு சொல்றாங்க. அதனால அதுவும் ஒரு பிரச்சனை இருக்கு. இப்போ இதுல நம்ம எப்படி டோட்டலாவே கமர்ஷியல் கேஸ் ஃபுல்லா நிப்பாட்டிட்டாங்க. ஆமா, வீட்டுக்கே சிலிண்டர் பாத்தீங்கன்னா இப்ப ரொம்ப கம்மியா தான். என் வீட்டுக்கே சிலிண்டர் கிடையாது. அந்த அளவுக்கு ரொம்ப ப்ராப்ளம். 2 days ரொம்ப ஃபாலோ பண்றேன், கிடைக்கல. அந்த அளவுக்கு இது இருக்கு. இன்னும் நெக்ஸ்ட் வீக்ல எல்லாம் எப்படி டாலரேட் பண்ண போறோம்ன்றதும் தெரியல. அடுத்து பெட்ரோல் வேற ப்ராப்ளம் நடக்குது. அரசாங்கம் வந்து ஒன்றும் பயப்படாதீங்க, பிரச்சனை இல்லை. பட் மக்களே வந்துட்டு எல்லாம் பயந்துட்டு வீதியில என்ன போய் அங்கங்க போய் பெட்ரோல் பங்க்ல நிக்கிறாங்க. 1 hour 1 or 2 நைட்ல கூட நிக்கிறாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப நைட்ல பாத்துட்டோம்னா ரொம்ப மோசமா இருக்கு. அவங்களால பெட்ரோல் பங்க்ல திடீர்னு போய் நிப்பாட்டினாங்கன்னா எப்படி அவங்க பண்ணுவாங்கன்றது தெரியல. அந்த அளவுக்கு மோசமா இருக்கு. ஏன்னா நான் போய் கேட்கும் போது 2000 லிட்டர் போகுங்க. இப்ப 8000 லிட்டருக்கு 10 லிட்டர் ஒரே நாள்ல போது முடிஞ்சிருது. வந்து சண்டை போடுறாங்க. நாங்க ஏதோ பறிக்க வச்சுட்டு பண்ற மாதிரி சண்டை போடுறாங்க. நேற்று ஒரு பெட்ரோல் பங்க் சொல்றாங்க. அந்த அளவுக்கு சீரியஸா ரொம்ப மோசமா போயிருக்கு. இது உண்மையாவே பாதிப்பாக்கல இல்ல மக்கள் பதட்டத்துல நடந்துக்கிறாங்க? பதட்டம் இதுல பாதி பதட்டத்தை பாதி கழிச்சாலே ஓரளவு இது பண்ணலாம். எல்லாருக்கும் என்ன தேவையோ அதை மட்டும் பண்ணிட்டாங்கன்னா போதும். ஒரு வாரம் கேப்ல ஏதாவது அரசாங்கம் எதுவுமே செயல்படாம இருக்காது, பண்ணுவாங்க. நம்ம தான் பார்த்து எல்லாம் பண்ணுவோம். வரதா புயல பாத்தீங்கன்னா ரொம்ப மோசமா எல்லாம் பண்ணி 1 லிட்டர் பால் 30 ரூபா வித்ததெல்லாம் 100 ரூபாய் 150 ரூபான்னு வித்தாங்க. இப்ப அதே மாதிரி இதையும் ஸ்டார்ட் பண்றாங்க போட்டு. அதனால மக்களா பார்த்து கொஞ்சம் நிதானமா எல்லாம் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும். என் பேர் விக்னேஷுங்க. இங்க நம்ம கடை எங்க இருக்கு? ஆலப்பாக்கம் மெயின் ரோடு, ஜிப்லா கம்பெனி ஆப்போசிட்ல 3 வருஷமா ரன் பண்ணிட்டு இருக்கோம் அந்த கடை. இந்த கேஸ் கமர்ஷியல் சென்டர் டோட்டலா ஸ்டாப் பண்ணிட்டாங்களா? உங்க கடைக்கு ரொம்ப பிரச்சனைண்ணா. மாவு, உளுந்து இதெல்லாம் ஆட்டி எல்லாமே குப்பையில கொட்டுற மாதிரி ஆயிடுச்சு. சாம்பார் இதெல்லாம் கேஸ் இல்லாம சூடு பண்ண முடியாம எல்லாமே வேஸ்டேஜ் ஆயிடுச்சு. குப்பையில கொட்டி சிலிண்டர் இல்லாம பாத்தீங்கன்னா இருக்கிற சிலிண்டர் வச்சு தோசை மட்டும் இப்ப ரன் பண்ணிட்டு இருக்கிறோம். வேற எதுவும் போட முடியல, கேஸ் இல்லாதனால. எங்கேயுமே கிடைக்க மாட்டேங்குது. எங்கேயுமே கிடைக்க மாட்டாங்க. 4500 சொல்றாங்க. 4500 வாங்கி போட்டு எனக்கு 10 பேர் பக்கிட்ட வேலை செய்யறோம். இதுல என்னத்த லாபம் பண்ணி தோசை வந்து 30 ரூபா இருக்கு, என்னத்த லாபம் பண்ணி என்னத்த லாபம் எடுத்துருன்னே புரியலங்க. முன்னாடி எவ்வளவு வேலை இருந்துச்சு? முன்னாடி வந்து 1200 இருக்கு. அப்பா எவ்வளவு மடங்கு இருக்கு? 3-4 மடங்கு இருக்கு. ஆமா. அது இல்லாத மல்லிகை ஜாமான் விலைவாசியும் அந்த கேஸ் ப்ராப்ளத்துல அதுவும் ஓவரா 125 ரூபா இருந்த ஆயில் பாக்கெட்டு 135 ரூபா. 2 நாள்லயே 10 ரூபா ஜாஸ்தி ஆயிடுச்சு. நீங்க பாருங்க, ஒரே ஒரு சிலிண்டர் தான் இருந்து காலைல கொஞ்ச நேரம் தோசை ஓட்டணும், முடிஞ்சிருச்சு. இப்ப எங்களுக்கு சமைச்சு சாப்பிட்றதுக்கு கூட சிலிண்டர் இல்ல. எல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்குது. வேலையாளர்கள் அப்ப ஊருக்கு அமைச்சுட்டு இந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் திருப்ப கடை நடத்துற மாதிரி இருக்கு.